ஐயா ஒரு காரியத்தை பேசினாங்க. நான் மத்தியானமாக உட்கார்ந்துருக்கும் போது நான் ஏற்கனவே நேற்று நைட்டு தேவன் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். ஆனால் மத்தியானம் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு வார்த்தை உருவானது. அந்த வார்த்தையை குறித்து தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த மாலை வேளையிலே நான் பேச விரும்புகிறேன். டிசீவ்டு, ஏமாற்றப்படுகிறது. இந்த ஏமாற்றப்படுகிறது என்பது தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடைசி கால உபதேசத்தை அல்லது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இயேசு சொன்ன முதல் அடையாளம் என்னவென்றால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அப்போ பீயிங் டிசீவ்ட் இஸ் சோ ஈஸி. தேவனுடைய பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறது ரொம்ப எளிதான காரியம். ஒரு பண ஆசை உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த பண ஆசை உள்ள மனுஷனை ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினா அவன் வஞ்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கு அதிகாரங்கள் வல்லமைகள் கொடுத்தா அவன் வஞ்சிக்கப்பட மாட்டான். அவனுக்கு எதிலே நாட்டம் இருக்கிறதோ அதுதான் அவனை வஞ்சிக்கும். யூதாஸ் ஒருவன் இருக்கிறான். அந்த யூதாஸை தேவன் ஊழியங்களுக்கு அனுப்புகிறான். அவன் போகிற இடங்களிலே பிசாசை துரத்துகிறான், வியாதிகளை சுகமாக்குகிறான். உடனே நான் இயேசுவை போல ஆயிடணும் என்ற போட்டி அவனுக்கு இல்லை. சீஷர்களுக்குள்ளே போட்டி இருந்தது, யார் முதல்லவனா இருக்க வேண்டும், பெரியவனா இருக்க வேண்டும். ஆனால் அந்த போட்டியிலெல்லாம் யூதாஸ் என்ன பண்ணல, கலந்து கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னா, அது அவனுக்கு சோதனை இல்லை. அந்த எந்த காரியமும் யூதாஸை வஞ்சிக்கவே முடியாது. ஆனால் ஒரு விலையூர்ந்த தைலத்தை உடைத்து அது இயேசுவின் பாதத்திலே ஊற்றப்படும் பொழுது அதன் விலை எவ்வளவு என்று அவனுக்கு தெரிந்த பொழுதுதான் அதுதான் அவனுக்கு சோதனையாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இதை இவ்வளோ பணத்திற்கு விற்று இருக்கலாமே, ஏன் இந்த வீண் செலவு என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு பணம் ஒருவனுக்கு சோதனை, ஆனால் மற்றவனுக்கு அல்ல மற்ற காரியம் அவனுக்கு அது என்னவா இருக்காது, சோதனையா இருக்கா. அப்ப அதே வகையில் being deceived spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வஞ்சிக்கப்பட ஏமாற்றப்பட உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை ஏமாற்றவே முடியவே முடியாது. உலகத்தில் இது பாவம்னு தெரிஞ்சால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும், இது நம்மளை என்ன பண்ணோம், வஞ்சிக்கும். இந்த காரியம் நம்மளை வஞ்சிக்கும், இந்த காரியம். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனை ஆவிக்குரிய காரியங்கள் தான் என்ன பண்ணோம், வஞ்சிக்கும். அப்போ ஆவிக்குரிய காரியங்களினால் ஆவிக்குரியவனை வஞ்சிக்க வேண்டும் என்றால் வஞ்சிக்கிறவனும் பார்வைக்கு ஆவிக்குரியவனாகவே இருப்பான். புரியுதுங்களா சொல்லுறது? அப்போது நீங்கள் என்ன பார்த்தா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கே தெரியாது, இவர் தானே நம்ம பிறந்ததுலேருந்து இந்த சர்ச்சில் தானே வளர்ந்துன்னு இருக்கிறோம். பாஸ்டர் அவர் அப்படியே பயங்கரமாக பேசுவார், இப்படி பேசுவார், அப்படி பேசுவார், வேத அறிவு இருக்கு அவருக்கு, இப்படி அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் it is so easy that you can be deceived by trusting me. என்னை நம்புவதினாலேயே நீங்கள் எளிதிலே வஞ்சிக்கப்பட முடியும். இன்று காலையில் வாசித்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். எபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse 10 to 13. கடைசியாய் என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க
நிலைத்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, 2 காரியத்தை இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். 1, 13ஆம் வசனம், தீங்கு நாளிலே, ஒரு பொல்லாத நாளிலே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி 1. 2வது 11ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்போ பிசாசின் தந்திரம் என்று நம்ம பார்க்கும்பொழுது வேதம் ஏற்கனவே சொல்லப்படுகிறது, அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசின் வஞ்சகமான காரியங்களை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏமாற்றுகிறவன் நானா இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பல ஆண்டுக்கு சர்ச்சுக்கு வரீங்க, உங்களை நம்பாம யாரையா நம்புறது? அப்ப நான் உங்களை வஞ்சிக்கிறேன் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது? இந்த காலம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், சிலரெல்லாம் இந்த ஆவிக்குரிய காரியங்களினால வஞ்சிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் பிகாஸ் தே ஆர் சீக்கிங் ஸ்பிரிச்சுவலி, ஆவிலே அவர்கள் வாஞ்சையா இருக்கிறதுனால ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ரொம்ப வேதம் வாசிக்கிறாங்க. they want something spiritual, ஆவிக்குரியதில் ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கும்பொழுது சிலர் பேசுகிற வார்த்தைகள், செயல்படுகிற காரியங்கள் அவர்களை அப்படியே இழுக்கிறது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர்களை அறியாமலேயே வஞ்சிக்கப்படுகிறாங்க. எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். ஐயா அடிக்கடி அவரை குறித்து சொல்லுவாங்க. அவர் ஜெர்மனியில் போய் செட்டில் ஆகிட்டார். அவர் ஜெர்மனியில் இருந்து இந்தியாவுக்கு வரும்பொழுது, கேரளாவுக்கு வரும்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை அவர் சந்தித்தார். அந்த தீர்க்கதரிசி அவருக்கு சொன்ன சில தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கூட அவர் நம்பவே இல்லை. ஈவன் ஐயாலாம் கூட சொல்லிக்கிறாங்க, வேண்டாம்பா இது சரியில்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த காரியம் சரியில்லை, இதை நம்பாத, இந்த மனுஷன் பின்னாடி போகாதன்னா அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் பார்த்த அந்த மனுஷன் அவ்வளோ பெரியவர், அவர் சொல்லுகிற வார்த்தை அவருக்கு பிரதானமாக இருந்தது. இதனால என்ன நடந்தது என்றால், அந்த எங்கள் சித்தப்பா ஐயாவுடைய கடைசியில் அவர் லாஸ்ட்டு பிரதர். இப்போ ஐயா இத்தனை ஆண்டு இருக்கிறதுக்கு அவர் இறந்து போய் ஒரு 20 வருஷம் இருக்கும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்பினதினாலே வஞ்சிக்கப்பட்டு அவர் சொற்ப காலத்திலேயே இறந்து போனார். அவங்க குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போதே இறந்து போனார். இறந்து போனதற்கு காரணம் தெரியுங்களா? he was deceived spiritually. ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது ஆவிக்குரிய மனுஷர்கள் என்று எண்ணப்படுகிறதினாலே வஞ்சிக்கப்பட்டுட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த மகளுக்கு ஏறக்குறைய இப்போ ஒரு 35-36 வயசு ஆகும், அதுக்கு மேலேயே கூட இருக்கும். ஆனால் இன்னும் திருமணம் ஆகவே இல்லை, இன்னும் திருமணம் ஆகலை. காரணம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டிசீவ்ட். ஆவிக்குரிய காரியங்களிலே அவங்க வஞ்சிக்கப்படுகிறார். திருமண காரியம் பேசும்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தை அதுக்கு விரோதமாக கடந்து வரும். எப்போ எல்லாம் திருமண காரியங்களை பேசுகிறோமோ, இந்த பையன் சரியில்லை, சரி எந்த பையன் சரி அதை சொல்லணும்ல, இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, நான் இப்படி பார்க்கிறேன், நான் அப்படி பார்க்கிறேன் என்று கேட்டு 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 28ல் ஆயிருந்திருக்கணும், 29ல் ஆயிருக்கணும், 30ல் ஆயிருக்கணும், 31ல் ஆயிருக்கணும், 32ல் ஆயிருக்கணும். ஆனால் இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது என்றால், இவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவனை நம்பி மோசம் போனான். அப்போ இன்று நான் வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இது வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். இயேசு இந்த காலத்தை குறித்து விதமாய் சொல்லியிருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவனும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் வானத்திலே இருந்து அக்கினிகளை கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட ஊழியர்கள் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அப்ப அற்புதம் நடந்தால் உடனே அவர் சொல்லுறது எல்லாம் சரி என்ற அர்த்தம் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது,
ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசை துரத்தி இருக்கிறோம், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறோம். அப்ப அடையாளங்கள் அந்த ஊழியத்திலே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனை குறித்து தேவனுடைய சாட்சி என்னவென்றால், அக்கிரமம் செய்யும் காரணே என்னை விட்டு அகன்று போ. அப்ப அடையாளங்கள் அற்புதங்களும் வார்த்தையோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யோவான் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான், நம்மோடு இல்லாத ஒருவன் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துகிறதை நான் பார்த்தேன். நம்மோடு கூட இல்லை, ஆனா அவன் என்ன பண்றான், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறான். அதனாலே அற்புதம் நடக்கிறது. அற்புதம் நடக்கிறதுனாலே அவர்கள் சரியானவர்கள் என்பது அடையாளம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், டாக்டர் அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, அநேக ஆண்டு அவர்களும் கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. அது யாருன்னா அவங்க வண்டி ஓட்டுற டிரைவர். அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கல, அவங்க சேர்த்து வைக்கல. அவங்க அப்பா அம்மாலாம் இந்துக்கள், சேர்த்து வைக்கல. அவங்க போகிறவங்க அப்போ எப்போ கேட்டாலும் அங்குளும் ஜோம் பண்ணிட்டு சொல்வார், இல்லை இது உங்களுக்கு ஏற்றதல்ல, ஏற்றதல்ல, ஏற்றதல்ல. அப்பா அம்மா சொல்லுத பாருமா, கல்யாணம் பண்ணுங்க, இது சரி ஆகாது, உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது சரி ஆகாது. ஆனால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அன்பின் நிமித்தம் அவங்க சென்னையில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசின் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே காத்திருந்து அவரிடத்துல போய் இருந்தாங்க. பெரிய ஊழியக்காரர் தான், சொன்னால் உங்களுக்கு தெரியும், சொல்லாம் கூட நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பீங்க. அந்த ஊழியக்காரர் அவருக்கு வந்து இவங்க பேசுனதுமே அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அம்மா எல்லாம் கரெக்ட் தான், அவர் தான் உங்களுக்கு ஏற்றவர். என்ன சொன்னார், அவர் தான் ஏற்றவர். உடனே இவங்க போனாங்க, என்னது அவரே எனக்கு சொல்லிட்டாரு. யாரு? திரளான ஜனக்கூட்டம் வருகிற ஒரு ஊழியக்கார். அவருடைய கூடுகையிலே அநேக அற்புதம் அடையாளம் நடக்கும். அநேக இந்த வருஷம் ஆரம்பிச்சதுமே தீர்க்கதரிசனம்லாம் சொல்ற ஒரு ஊழியக்காரர் அவரே சொல்லிட்டாரு, இதுதான் எனக்கு சரி. அப்பா சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, ஊழியக்காரர் சொன்னா என்ன, இவரை தான் நான் கட்டுவேன். கல்யாணம் பண்ணது தான், ஐயோயோயோ ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு ஆயிடுச்சு. அவங்க அடி அடி அடின்னு அடி வாங்கி வீட்டுக்குள்ள போனாலே நாற்றம் எடுக்கிற அளவுக்கு வீடே ஒரு விதமான அலங்கோலமா இருக்கு. இப்ப சபைக்கு வர்றது இல்லை, வெளியில அவங்களால போக முடியல. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனை நம்பி போனாங்க. இந்த மனுஷன் எனக்கு நல்வழி காட்டுவான், இதற்கான ஒரு ஆலோசனையை சொல்லுவான். ஆனால் அந்த மனுஷனும் காணிக்கையை வாங்கிட்டு அவங்க மனசுக்கு ஏற்றதை சொல்லி அனுப்பினா, அந்த ஸ்திரீயோ வஞ்சிக்கப்பட்டு தன் வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டிய ஒருவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அலங்கோலமான வாழ்க்கையும் அடி உத வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு ஆவிக்குரிய வஞ்சகர்கள் செயல்படுறாங்க. இன்று நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். ஒன்று, எப்படி நாம் எச்சரிக்கையாய் இருப்பது. முதல் காரியம், இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசாரிப்பாங்க. என்னது சொல்லுங்களேன், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கூட அப்படி விசாரிக்க மாட்டான். ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசுவை சோதிக்கும்படியாக பிசாசு வருகிறான். அந்த 2ஆம் வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது, இயேசு பசியாயிருந்தார். அப்போ பாருங்க எவ்வளோ நல்ல மனசு இந்த பிசாசுக்கு. ஹல்லேலூயா. யாருன்னா வந்து கேட்டாங்களா, இயேசு ஆண்டவரே பசியாக இருக்கிறீர், எதனாச்சும் சாப்பிட வேண்டியது தானே ஆண்டவரே. ஆனால் இயேசு பசியாக இருந்தபோது இயேசுவை விசாரிக்கிற முதல் ஆள் யாரு? அவ்வளோ விசாரணை இருக்கு. அவன் நல்ல காரியத்தை, இயேசுவுக்கு வேண்டியதை சொல்லுகிறான். பசியா இருக்கிறீரே, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். நல்ல காரியம் தானே அது. தேவனுக்கு இயேசுவுக்கு அதிகாரம் இல்லையா? ஆனா பாருங்க, இயேசு எவ்வளவு தெளிவுள்ளவராய் அங்கே இருந்தார்னு பாருங்க. அவனுடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் அறிந்தவராயிருந்தார். சில நேரங்களிலே சில ஊழியர்களோ, ஏன் சபைக்குள்ள இருக்கிற சில விசுவாசிகள் கூட நம்மளை ஓவரா கேர் பண்ணுவாங்க. இவர்கள் ஓவரா கேர் பண்ணுறதுக்கு காரணம் உங்கள் மேல் இருக்கிற அன்பு இல்லை.
ஏதோ ஒரு வகையில் உங்களுக்காக அவர்கள் வலை விரித்து இருக்கிறார்கள் என்பதிலே நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினாலே தன் எஜமானனுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டா. நல்லா தானே பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த காலத்தில் வால் போஸ்ட்டு கட் அவுட்லாம் இல்லை. அந்த வால் போஸ்ட்டு கட் அவுட்டையும் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, போகிற இடத்துலாம் வந்து நிற்கிறாங்க. தோ பாருங்க வந்திருக்கிறாங்க, இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், ரட்சிப்புக்கான ஏது உள்ள ஒரு மனுஷர்கள். இவங்க சொல்றதை கேளுங்க. இங்கேருந்து காந்திபுரத்துக்கு போனால் இந்த பொம்பளை பின்னாடியே வருதான், வேதம் தான் சொல்லுது. அங்கே வந்து நின்று சொல்கிறாங்க, இவங்கள கேளுங்க, இவங்க தேவ மனுஷங்க, ரட்சிப்புக்கான வழியை. ஆனால் நோக்கம் அது அல்ல. அப்போ ரொம்ப விசாரிக்கிறாங்களா, ரொம்ப உங்கள் மேலே கேர் எடுக்கிறாங்களா, போகும்போதெல்லாம் ஜபத்துக்கு கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்களா, பக்கத்துலேயே உட்காந்து நோட்ஸ் எழுதின்னு இருக்கிறாங்களா, அடிக்கடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா? ஆமாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு விசிட்டிங் வந்துடுவாங்க. எப்போத்துக்கு விசிட்டிங் வருவாங்க? வாரம் வாரம் பார்த்தா கரெக்டாக வாசல் வைப்பாங்க. இப்போ எவ்வளோ நம்மளை கேர் பண்ணுறாரு, எவ்வளோ நம்ம கேர் பண்ணுறாரு. வேற எந்த சத்தியத்தையும் கேட்க அலோவ் பண்ணவே மாட்டான். அப்போ இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்மளை கேர் பண்ணால் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் யோசிச்ச, ஆண்டவரை பார்த்து நல்லா விசாரிக்கிறாங்களா, அதில் என்ன தப்பு? இதை எப்படி இவன் நம்மளை வஞ்சிக்கிறான் என்று நினைக்கணும்னா ஒரு 3 காரியம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும். ஒன்று, we need to have a என்ன சொல்லுது, டிசைனிங் கிஃப்ட். பகுத்தறிகிற வரம் இருக்கும். ஒருவன் பேசும்பொழுதே இவன் நோக்கும் அவனுடைய செயல் என்ன என்ற பகுத்தறிவு நமக்கு இருக்கும். வேதமே சொல்லுகிறது, எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதான், ஏற்றக்கூடாது. நான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கிறேன். சந்தான ஐயா சொன்ன ஒரு சாட்சி. ஒரு நபர், ஒரு ஊழியக்காரர், நம்ம சபைக்கெல்லாம் ஊழியருடைய கூடுகைக்கு வருகிற ஒருவர், அவர் சந்தான ஐயாவை விசிட்டிங் பண்ண போனார். அவர் போயிட்டு அந்த வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்சதுமே சந்தான ஐயா காணிக்கை எடுத்து கையில் கொடுத்து அவர் சொன்னாராம், இனி என் வீட்டுக்கு வராத. என்ன சொன்னார்? இனி என் வீட்டுக்கு வராத, இதுதான் கடைசியாக இருக்கணும். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த வீட்டில் ஒரே பிசாசின் அலக்கழிப்பு என்று சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எல்லாம் போனோம். போன இடத்துல எங்கள் கூட வந்த ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். இங்கே ஒரு மரம் இருந்தது, இந்த மரத்தில் யாரோ ஒருத்தர் ஏவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர் என்னை தனியாக கூட்டின்னு மெத்தைக்கு வந்தார். வந்து சொன்னார், நாங்கள் இந்த இடம் வாங்கி வீடு கட்டுனதுலேருந்து மரமே இல்லையா, இங்கே எதுவுமே இல்லை. இவர் இப்படி சொல்லி என் பிள்ளைங்களெல்லாம் பயம் புத்திட்டு போகிறாரு, இவர் ஏன் கூட்டின்னு வந்தீங்க? அப்போ கேட்கும்பொழுது, ஐயோ யாரோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்களோ, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களோ. அப்போது டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஆர் தே டிசீவிங் யூ? அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்களா என்று புரிந்து கொள்ளணும்னா முதலில் நமக்குள்ளே இந்த டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவியை உடையவர்களாக இருக்கணும். அப்போ யார் பேசினாலும் அதை அப்படியே ரிசீவ் பண்ணக்கூடாது. அவருடைய நோக்கம், அதனுடைய பின்புலம், அவர்களுடைய கனி, அவர்கள் யார் என்பதை அறிந்தவர்களாக இருக்கணும். நான் யாரிடத்துலையும் என் தலையை கொடுக்கவே மாட்டேன். ஒன்று ஐயா தலையில் கை வச்சு ஐயா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. இன்னொன்று என் துணைவியாருடைய தகப்பன் தாய். அதை தவிர யார் என் மேலே கையை வச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு முறை ஸ்டெல்லா தினகரன் வந்திருந்தாங்க. நான் வேடிக்கை பார்க்க அந்த கடைசி ரூமில் நின்றுந்தேன். அவங்க அந்த பெட்டில் உட்காந்துருந்தாங்க. வேடிக்கை பார்க்க நின்றுந்தேன். அவங்க ஜெபம் பண்ணினே இருந்தாங்க. பின்னாடி ஒருத்தர் சர்றன்னு பிடிச்சி தள்ளி விட்டார். அவங்க டக்குன்னு தள்ள கை வச்சுட்டாங்க.
எனக்கு அவங்க கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே காதுக்குள்ளே போகல. என் மனசில் இருக்கிறதுலாம் இவங்க எப்போ தலையிலேருந்து கையை நம்ம எடுத்து அது என்ன இருக்காது, நல்லா இருக்காது, வச்சுட்டாங்களே இவங்க எப்போ எடுப்பாங்கன்னு எத்துதுமே எனக்கு சரியான கோபம் ஆயிடுச்சு அந்த ஆளுக்கிட்ட. அப்போ என்னென்ன எல்லார்கிட்டையும் நம்ம தலையை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாது. வி நீட் டு நோ. அவங்கள நான் குற்றம் சொல்லலை, பட் நமக்கு தெரியணும் யார் இவங்க, இவர்களுடைய கனி என்ன. சிலர்லாம் கையை வச்சாங்கன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இச்சை, அந்த பாவம், அந்த குணங்க அப்படியே உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை, ஆனால் எப்போ கையை வைக்கிறாங்களோ அப்போ அப்படியே ஆயிடுவீங்க. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இங்கே சபையில் நடந்த காரியம் தான். ஒரு பப்ளிக் மீட்டிங்கு, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஊழியக்காரர் வந்தார். எல்லார் மேலேயும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். கையில் எண்ணெய் எடுத்துக்கினார், அப்படியே ஊற்றினார், போனார், தொட்டு அப்படியே ஜெபம் பண்ணினே வந்தார். ஒருவர் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அவருக்கு தலைவலி போகவே இல்லையா. ஒரு மாதிரி தலைவலிக்குதுன்னுட்டு அவர் ஐயா கிட்ட வந்து சொன்னார். நான் அங்கே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், 2-3 நாள் ஆயிடுச்சு, என்னால் தூங்கவே முடியல, பயங்கரமான தலைவலி. நான் ஐயா அவர் கையை வச்சு ஜெபம் பண்ணதுனால தான் நினைக்கிறேன், ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து ஜெபம் பண்ணார். ஐயா ஜெபம் பண்ணார், அந்த ஸ்பாட்டே தலையில் இருந்த வலி போயிடுச்சு. அப்போ பாருங்கள், யார் தலையில் கை வைக்கிறாங்க, நம்மளுக்கு அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கணும். சில நேரங்களில் இயேசு உங்களை ரட்சிக்கிறார் அப்படின்னா போதும், ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் அலோ. ஏன்னா இது வஞ்சிக்கிற காலம். பிசாசானவன் மிக 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 தந்திரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான், மிகவும் தந்திரமாய். அப்ப அவன் செயல்படும் பொழுது அவனுடைய தந்திரங்களை அறிய வேண்டும்னா ரொம்ப கேர் பண்றாங்களா, ஹேவ் த டிசைனிங் ஸ்பிரிட். ஏன், எதுக்கு? நான் வேதம் வாசிச்சுப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கென்று ஒரு சபை இருக்கிறது, எனக்கென்று ஒரு ஊழியர் இருக்கிறாங்க, என்ன கேர் பண்ண ஒரு ஃபேமிலி இருக்கிறது. இவங்க ஏன் இப்படி கேர் பண்றாங்க, போற இடத்துல எல்லாம் என்ன கூட்டின்னு போக பிரயாசப்படுறாங்களே என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஞானம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த கடைசி காலத்தில் ஊழியர்களுக்கு அதுதான், விசுவாசிகளுக்கு அதுதான் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அறிவில்லாததினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறாங்க. அறிவில்லாததினால. அப்ப பாருங்க, இந்த பிசாசு வஞ்சிக்கிறான் என்று தெரியணும்னாலே நமக்குள்ளே அறிவு இருக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர் சொன்னார், ஒரு கூட்டத்துக்கு போனால் அவர் சொன்னாரா, எல்லாரும் கீழே விழுந்துனே இருக்கிறாங்க, நாமங்க இருக்குங்களா, எல்லாரும் கீழே விழுகிறாங்களாம். பப்ளிக் மீட்டிங்கில் இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சான். இவரு நல்ல கிறிஸ்தவர், ஸ்ட்ராங் கிறிஸ்தவர். இவர் சொன்னாரா, நான் போகிற மேலே நான் விழமாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஏறி ஸ்டேஜ் மேலே ஏறி போனாராம். தொப்புன்னு கீழே விட்டாராம். கீழே வந்தால் பசங்கள்லாம் சிரிக்கிறாங்களாம், என்னடா நீ விழமாட்டேன்னு மேலே போனேன், உன்னையும் கீழே தள்ளி விட்டாரா அப்படின்னா. இல்லைடா, அவர் கையே மேலே படல. அப்புறம் விழுந்த பயங்கர தேவனுடைய வல்லமை இல்லை, பின்னாடி இருக்கிறோம் அப்படியே என்னை பிடிச்சி இழுத்து படுக்க வச்சுட்டான். பாருங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, பயங்கர பவர்ஃபுல். நான் நிறைய சாட்சிகளை என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னேன். நான் அங்கே இருக்கும்பொழுது சொன்ன தீர்க்கதரிசனம் ஒரு பெரிய கூட்டம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துக்கிறேன், பெரிய கூட்டம். நம்ம சபையை போல் ஒரு பெரிய சபை, ஒரு யூத் மீட்டிங்க்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். உள்ளே வரும்பொழுதே அந்த ஒரு நபர் வந்தார், என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டார், உன் பேர் என்ன? அவர் சொன்னார், கேரி அப்படின்னாரு. என்ன பண்ணுற? ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வர? ஸ்வான்சிலேருந்து வரேன். ஓகே, நான் உன் பேரை சொல்லுவேன், எழுந்து நிற்கணும் அப்படின்னார். எல்லாம் வந்தோம், நாங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். கடைசியாக பார்த்தா எங்களை விசாரித்தவர் தான் ஊழியக்கார். அவர் வந்து பேச ஆரம்பித்தார். எழுந்து நின்றுதுமே அப்படி சொன்னார், கேரி அப்படின்னாரு. டக்குன்னு இவன் ஏந்து அப்படி நிற்கிறான். யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஸ்வான்சி? ஆமாண்ணா. நீ ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிற? ஆமாண்ணா. சிட் டவுன் அப்படின்னாரு. அப்புறம் அப்படின்னாரு. ஆளுக்கு எழுந்து நிற்கிறாங்க, எல்லாம் உட்காந்தாங்க. முடிவில் ஒரு பையன் ஓடி வந்து எங்கள் கூட பிறந்தவன், ஏய் நம்ம சர்ச்சில் வர்ற நம்ம கேரி பேரை சொல்கிறாரு அந்த ஊழியக்காரர், எவ்வளோ வல்லமை உள்ள ஊழியக்காரர் அப்படின்னு. ஆனால் நாங்கள் சொன்னோம், அவர் ஆரம்பத்தில் பேரை கேட்டுன்னு. பாருங்க, அப்படி இருக்கு. அப்ப நம்ம ஞானமாக இருக்கணும். யாரை நம்ம வீட்டில் விடுறோம், அவங்க சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நம்ப கூடாது. சொன்ன தீர்க்கதரிசனம் நல்லதுதான், தீர்க்கதரிசிகளா என்று பெயருடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கிற ஞானம் இருக்கணும்.
சொன்னதுமே அவசரப்படக்கூடாது, உடனே செஞ்சிடணும்னு நினைக்க கூடாது. சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது 1 அல்லது 2 காரியங்களினாலே உறுதிப்படுத்தப்படணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா அதே வார்த்தையை வேற ஒருவர் அல்லது வேத வாக்கியங்களிலே இருந்து கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தணும். அப்ப நம்மளுக்கு கேட்டதுமே என்ன ஆடுது, ஒரு எமோஷன் வந்துடுது. அப்ப என்ன பண்றான் பிசாசு, நம்ம எமோஷனை வைத்து அவன் நம்ம வஞ்சிக்கிறான். இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், என்ன பண்ணோம், ஞானமா இருங்க. 3வது ஒரு காரியம் சொல்வேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கணும். என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கணும். இப்போ நீங்க பேங்க்ல வேலை செய்றீங்க வச்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட ஒருத்தன் வந்து பேங்க்ல லோனை குறித்து சொல்லி உங்களை என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவே முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், எப்படி லோன் வாங்கணும்னு தெரியும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். அப்போ அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொழுது யாரனா ஏமாத்திடலாம். சொல்கிறாங்க பாருங்க, இந்திக்காரன் ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் இன்றைக்கி முடிஞ்சிட போகுது, டேட்டு இன்றைக்கி முடிஞ்சிட போகுது, சீக்கிரமாக சொல்லுங்கள், அந்த பின் நம்பர் வந்துருக்கும் பாருங்கள், பின் நம்பர் அது போட்டுட்டா இது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. உடனே என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சிஸ்டரே ஒருத்தவங்க 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் விட்டாங்க. அந்த சிஸ்டர் வேறு, டீச்சர் வேறு. அவங்க அந்த ரிட்டையர்டு டீச்சர் அவங்களுக்கு வந்த பென்ஷன் காசை அம்போன்னு விட்டுட்டாங்க. என்னன்னா ஒருத்தன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, நீங்கள் இன்னும் ரினியூ பண்ணலையே, ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கோம் பாருங்கள், ஒன்றை போடுங்க இல்லைன்னா போயிடும். ஒன்றை போட்டாங்க, என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, 40,000 ரூபாய் போயிடுச்சு. காரணம் என்ன, ஏன்னா அதை குறித்ததான தெளிவு அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஐயாவையே ஏமாத்தினாங்களே. ஐயாவை எப்படி ஏமாத்தினாங்க, பேங்க் நம்பர் சொல்லி இல்லை, ஐயாவை எப்படி ஏமாத்தினாங்கன்னா ஊழியத்தை சொல்லி ஏமாத்தினாங்க. ஐயா நீங்கள் வந்து ஒரு 4 நாள் கான்ஃபரன்ஸில் பேசணும், நீங்கள் 4 நாள் கான்ஃபரன்ஸில் பேசணும், உங்களை நான் மெயின் ஸ்பீக்கராக போட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஒன்றா ஐயா ஃபோன் எடுத்தார், வாட்ஸ்அப்பில் ஓடிபியை பார்த்தாரு, சொன்னார். ஐயாவை வாட்ஸ்அப்லேருந்து சைன் அவுட் பண்ணிட்டு அவன் சைன் இன் ஆகிட்டான். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இது. ஏறக்குறைய ஒரு 100 பேர்கிட்ட மேலே அவன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், குரூப் மெசேஜ் அனுப்பிச்சு, எனக்கு கையில் காசு இல்லை, ஒரு 40,000 ரூபாய் உடனே அனுப்புங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் காசு அனுப்பிச்சிடுறேன், என் பணம் போக மாட்டேன்னுட்டு. அப்போ பாருங்க, அதை குறித்து அறிவில்லாததினாலே யார்கிட்ட எப்படி ஏமாற்றணும்னு தெரிந்து இருக்கிறது. அப்போ வேத அறிவு இருந்தால் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, வஞ்சிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்மலாம் பாருங்க, வெரி லீஸ்ட் பைபிள் வாசிப்போம், ஆனால் பைபிளை தியானம் பண்ணுறதே இல்லை. பைபிள் வாசிப்போம், டெய்லியும் வாசிப்போம், ஒரு அதிகாரத்துக்கு மேலே வாசிப்போம், ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, எதை சொல்ல வருகிறார் என்ற கருப்பொருள், அந்த கோர் ஆஃப் த மெசேஜ் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ரிசீவ் பண்ணுறதே இல்லை. வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம், அது போயினே இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வந்தால் நம்மளால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. இயேசுவின் இடத்துல வந்த கேள்வி என்ன, நீர் தேவனுடைய குமாரனானால். இயேசுவுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது, ஆனால் அதே கேள்வியை ஏவாள் இடத்துல கேட்டான். தேவன் சொன்னது உண்மையானா? பாருங்க, அவளுக்கு வேத அறிவு இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இன்றும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஸ்டடி த வேர்ட். வேதம் ஏன்னா நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, இந்த எபேசியர்ல அங்கே சொல்லப்படுகிறது, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகல விதமான சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு நிற்கவும் திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி. அப்போ ஒரு தீங்கு நாள் வருது, அவன் வஞ்சகமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நிறைய கூட்டத்தின நான் சரியா தான் போறேன்னு நினைச்சுனே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்களை வழி நடத்துகிறவ வஞ்சகத்தில். பாருங்க, நீங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, நைஜீரியாவில் ஒரு நோவா இருந்தார், பார்த்தீங்களா? அது சாதாரண நம்ம தமிழ் நியூஸ்லேயே வந்தது. அது ஒரு நோவா, பேழையை கட்டணும் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி பேழை கட்டினார் நோவா. இப்போ இருக்கிற ஒரு நோவா, தீர்க்கதரிசி நோவா என்று அவர் பெயர். அவர் பேழையை கட்டினார், கடலில் ஓரத்தில் ஒரு ரிவரில் அவர் பேழையை கட்டினார், எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி பேழையை கட்டினார். அப்புறம் அவர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசனம், போன 25 டிசம்பர் அன்று இயேசு வரப்போகிறாரு, உங்கள் சொத்தெல்லாம் விற்று பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னார்.
எல்லாரும் அந்த தீர்க்கதரிசியை நம்பினாங்க, சொத்தெல்லாம் விற்றாங்க, பணத்தை குத்தாங்க. டிசம்பர் 25 இயேசு வந்தார். ஹல்லேலூயா. வந்தாரா இயேசு? பாருங்க எவ்வளோ ஜனங்க. எங்க பெரியப்பாவனுடைய துணைவியார், அவர்கள் எப்படின்னா ஒரு 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 தீர்க்கதரிசி இருந்தார், லாயர், பாலசர் லாரி. ஆமாம், பாருங்க அந்த ஊழியக்காரர் அம்மாலாம் நிறைய சாட்சி. அவர் எப்படி ஜீசஸ் மற்ற பிசாசுங்களுடைய டாலர் போட்டுக்கிறாங்களோ அதே போல் அவருடைய ஃபோட்டோவை டாலராக செயினில் போட்டுன்னு இருப்பாங்களாம். அவர் ஒரு மீட்டிங்கில் நின்னா என்னென்ன பிசாசு எங்கெங்கே இருக்குன்னு அப்படி சொல்வார். அப்படிப்பட்ட ஒருவர் கடைசியாக சொன்னார், வரப்போகிற தேவகுமாரன் நான் தான். கிழக்கில் இருந்து மேற்குக்கு போகிற அந்த நட்சத்திரம், ஒரு நல்ல ஒரு வசனம் வரும் பாருங்க, அது நான் தான், என்னை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஜனங்கள்லாம் அவரை பின்பற்றினாங்க. எங்கள் பெரியம்மா அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் அவங்க சொத்து எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க. மாற்றிக்கொள்ள துணியை தவிர வேற ஒன்றுமே அவங்க கிட்ட இல்லை. ஒரு சொத்து இல்லை, ஒரு பொருள் இல்லை, எல்லாவற்றையும் வித்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய ஆசிரமத்தில் போய் அப்படியே தங்கியிருந்தான். ஒன்றும் இல்லை, ஏன்னா இயேசு வரப்போகிறார். எல்லாம் போட்டோம். இயேசு வரல. பாருங்க, அப்போ வஞ்சிக்க கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத அறிவு இல்லை என்றால் நாமும் ஈஸியா வஞ்சிக்கப்படுவோம். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க? 3 காரியத்தை சொன்னேன். 1, ஹேவ் த டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவியை உடையவர்களாய். 2வது ஞானம் உடையவர்களாய், அறிவு உடையவர்களாய். 3வது தேவ வார்த்தையை அறிந்தவர்களாய் இருங்க. அப்போ இதுக்கெல்லாம் பிரயாசப்படணும், செபிக்கணும். நம்ம கூட இருக்கிறாங்க, ஜாலியாக பேசுவாங்க, ஆனால் சபைக்கு அடுத்த காரியத்தில் நம்மளை இணைஞ்சிருக்கவே விட மாட்டாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் வளரவே விட மாட்டாங்க. நல்லா பேசுவாங்க. நம்ம மீட்டிங் போகிறோன்னா நம்மளை நிறுத்திட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க, நல்ல பேர் வாங்கிப்பாங்க. இதெல்லாம் ஒரு டிசீவிங் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. 2வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த வஞ்சிக்கிறவன் வரும்போது எல்லாம் அறிந்தவனாக வருவான். பாருங்க, தெரியாதவனை நான் யாரும் நம்ப மாட்டோம், அப்படிதானே? தெரியாதவனை நம்ம யாரும் நல்லா அப்படியே பேசி அதை குறித்ததான ஆழங்கள், அது டெப்த்து, அதனுடைய உயரம் அகலம் இப்படி அப்படின்னு பேசி கீசி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, அவர் சொல்லுறது கரெக்டாக தான் இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ பாருங்க, வஞ்சிக்கணும் என்று நினைக்கிறவன் டூ மச்சாக பேசுவான். என்னது? ஓவராக பேசுவான். அதிகமாக இதை குறித்து தெரியும், அதை குறித்து தெரியும், இப்படி அப்படி. நான் ஒரு முறை அங்கே போயிருந்தேன், அங்கே அப்படி ஆச்சு. நான் இங்கே போயிருந்தேன், இங்கே இப்படி ஆச்சு, அங்கே அப்படி ஆச்சு, எல்லா இடத்துலையும் ஆச்சு. ஆனால் அவர் வந்திருக்கிற இடத்துல மட்டும் என்ன ஆக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்புறம் அவர் இங்கேருந்து அங்கே போயிட்டு சொல்லுவார், நான் அங்கே போயிருந்தேன், அங்கே அப்படி ஆச்சு. ஆனால் யார் பார்க்குறது? யார் சாட்சி சொல்லுறது? பாருங்க, இயேசு அதை தான் சொல்கிறாங்க, அவர்களுடைய கனிகளை வைத்து அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீங்க. நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்வோம் என்றால், அது இயேசு சோதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும்பொழுது, அப்பொழுது அவன் அவரை எருசலேமில் கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகளின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவாரே என்றார். உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாருங்க, எவ்வளோ டீப்பாக வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் இவன் இந்த வசனத்தை சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் இந்த வசனம் சொன்னாவன்? இயேசுவை வஞ்சிக்கும்படியா, சோதிக்கும்படியாய் வந்திருக்கிறான், அவரை டெஸ்ட் பண்ணும்படியா வந்திருக்கிறான். அப்போ பாருங்க, பேசுகிறது தேவ வார்த்தை தான். ஏன்னா நம்ம கிட்ட வேற வார்த்தை பேசினா வஞ்சிக்கப்பட மாட்டோம். அப்போ பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை, ஆனால் நோக்கம் தவறான நோக்கம். அப்போ இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆழமான சத்தியம், பயங்கரமான சத்தியம் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கிறதுல தப்பு இல்லை. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம்தான் இருக்கிறதுலே நம்ம என்னது டெப்த்தாக நினைக்கிறோம். அதெல்லாம் கற்றுக்கொள்கிறதுல தப்பு இல்லை. நம்மளுக்குள்ள கேள்விகள் வரணும், வாசிக்கும்பொழுது கேள்விகள் வரணும், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அதை தேடி போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும்.
எபிரேயர்லயே நம்ம வாசிக்கிறோம், அவர்களுக்கு அறியாததை அவர்கள் பேசுகிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வாட் தே டு நாட் நோ, அவங்களுக்கு தெரியல, ஆனா அதை பத்தி இவங்க பேசுறாங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியங்கள் நிறைய காரியங்க பாருங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, நல்ல ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு ஊழியக்காரரை குறித்து தான் சொல்றாரு, அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வர்றதை குறித்து. அப்போ பாருங்க, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்களே, நானும் ஐயா கிட்ட சொன்னேன், அதில் என்ன தப்பு, பரலோகம் போயிட்டு வந்தா? அப்போஸ்தலனாகிய பவுல் போயிட்டு வந்துக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய யோவான் போயிட்டு வந்துக்கிறாரு. இது ஒன்றும் புதுசு இல்லையே, ரெகுலராக போயிட்டு வர்றது தானே. அவங்களாம் போயிட்டு வந்துருக்குறாங்க, அப்போ இவர் போகிறதுல என்ன தப்பு? போயிட்டு வந்தது நல்லது தானே. ஆனால் போயிட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவர்களுக்கு அடையாளம் இருக்கு போயிட்டு வந்தாங்கன்னுட்டு. ஆனால் போயிட்டு வந்த அவர்கள் சொன்னதும் வேதத்தில் பார்க்கிற இந்த அப்போஸ்தலர் சொன்னதிலும் என்ன வேறுபாடுன்னு பாருங்க. ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்றாரு, இயேசு பெண்கள் குளிக்கிற இடத்துல நின்று இருந்தாரு. ஆனால் இவங்க போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க, அவர் இருக்கிற இடம் எவ்வளவு பரிசுத்தமான இடம், தேவ தூதர்கள் தங்கள் முகங்களையும் பாதங்களையும் மூடிக்கொண்டு அவரை ஆராதிக்கிற இடம். அவர் பேரை சொல்லும்போது 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து தங்களுடைய கிரீடத்தை எடுத்து அவருடைய பாதபடியில் போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் இவர் ஒருவரே பாத்திரர் என்று அவரை உயர்த்துகிற வேளையில் ஒருத்தர் பரலோகத்தில் போயிட்டு என்ன பார்த்துட்டு வந்து சொல்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி, இங்கே ஆள் இல்லை, அமெரிக்காவின் ஆள், அவர் சொன்னார். அவர் பேர் ஜெஸ்ஸி டுப்ளினோ ஏதோ ஒரு பேர், நல்ல காமெடியாக பேசுவார். நான் நிறைய முறை கூட சொல்லியிருக்கேன் அவருடைய செய்தி. அது நல்லா பேசுகிற ஆள். அவர் ஒரு முறை அவர் செய்தியில் சொல்கிறாரு, ஐ வென்ட் டு ஹெவன் அண்ட் ஐ சா பீட்டர் வாஸ் கிரையிங், பால் வாஸ் கிரையிங் அப்படின்னார். பவுல் அழுகிறதை நான் பார்த்தேன் பரலோகத்தில் போய். நான் உடனே போய் பின்னாடி தட்டி, பால் why are you crying, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் பைபிளில் சில வார்த்தைகளை தப்பாக எழுதிட்டேன், வாய்ப்பு கிடைச்சா மாற்றிருப்பேன் அப்படின்னு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறார்? வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டவைகள். வார்த்தைகள் எல்லாம் அது மனுஷனால அல்ல. இட் இஸ் ஆல் ஆர் கிவன் பை காட், தேவனால கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அப்ப பவுல் அதை மாத்தணும்னு நினைக்கிறாருன்னு ஒருவன் போய் பரலோகத்தில் பார்த்து சொல்லிட்டு வரானா, ஜனானா அவருக்கு பின்னாடி பெரிய சபை, அவருக்குன்னு சொந்த ஏரோப்ளைனே இருக்கு, அவ்வளோ பெரிய பணக்கார ஊழியக்கார். ஆனால் பேசின வார்த்தை வேதத்திற்கு. அப்போ பாருங்க, நிறைய காரியம், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், இது பண்ண அது பண்ண, எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியல, அதனால நம்மளுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கு. அவர் சொல்லுறது அப்படியே ஆழமான சத்தியம் போல இருக்கு. ஆனால் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. Don't allow anyone to deceive. வேதம் உங்கள் கையில் தான் இருக்கு. எடுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா, கேள்வியை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை அப்படியே யோசனையில் விட்டுடாதீங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க, அதற்கான நேரத்தை எடுங்க, வேதத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க. நம்மக்கிட்ட ஏறக்குறைய ஒரு 2000 புஸ்தகம் அங்கே சும்மா தூங்கின்னு இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு லைப்ரரி இருந்தது, இப்போ நம்ம வெளியில் வைக்க முடியல. ஒரு 2000 தமிழ் இங்கிலீஷ் புஸ்தகங்கள் அப்படியே தூங்கிக்கின்னு இருக்கும். வாங்க, அது என்ன புக்குன்னு எடுத்து பாருங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு வேத புஸ்தகத்தை வாசிக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கூகுள்லேயே எதனா போயிட்டு அதனுடைய சம்மரியை வாசிங்க. இது எந்த தீர்க்கதரிசி எப்போ எழுதினாரு, எந்த காலத்தில் எழுதினா, எதற்கு எழுதினாரு, எந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அந்த சம்மரியை வாசித்துட்டிங்கன்னா வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் எடுங்க. ஏதோ வாசித்தோம் நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த காலம் சத்ரு அவனுக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று அறிந்து தீவிரமாய் செயல்பட்டு கொண்டே வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 உங்களை நான் எச்சரிக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் வீட்டுக்கு கூட சிலர் வருவாங்க, நம்மளை அறியாமல் சபையில் கூட ஒருத்தர் இருப்பாங்க, உங்கள் பக்கத்திலே கூட உட்காந்துன்னு இருப்பாங்க, உங்களோடு கூட நல்லா விசாரிப்பாங்க, உங்களுக்கு ஆழமான சத்தியத்தை சொல்கிறேன்னு பேசிக்கினே இருப்பாங்க.
இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை தலைப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வஞ்சனையில இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, முழு சத்தியத்தை சொல்லாததே வஞ்சனம்தான். அது பாருங்க, இந்த டாக்குமெண்ட்லலாம் குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்க. என்ன தான் சொல்லுவாங்க, நீங்கள் சைன் போடுங்க, நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம். எல்லா பேங்க்லேயும் நடக்கிறது அது தானே, எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதுதான். சைன் போடுங்க, நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம். சைன் போடுங்க, நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், ஆனால் என்ன பண்ணல, முழுசாக சொல்ல வேண்டிய பாதி சத்தியத்தை சொல்லிட்டோம், ஆனால் என்ன பண்ணல, முழுசாக சொல்லலை. அப்போ முழுசாக சொல்லாததினால என்ன நடக்குதுன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது, ஐயோ எனக்கு தெரியாதே, நீ வாசிக்கலீங்களா, அதானே கேட்பாங்க. நீங்கள் வாசித்து பார்க்கலையா, வாசிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் தானே சைன் போட்டிருக்கீங்க. அப்போ நிறைய நேரங்களிலே வஞ்சிக்கப்பட காரணம் என்னன்னா, சத்தியம்தான், ஆனால் சத்தியம் என்ன பண்ணல, ஃபுல்லாக சொல்லப்படல. இன்னைக்கு கூட நிறைய சத்தியத்தை எவ்வளோதான் கேட்குறீங்க, அதுக்குள்ளே 10 வாட்டி வெளில போயிட்டு வந்துடுறீங்க. அதுக்குள்ளே மைண்டில் 1008 காரியம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஃபுல்லாக என்ன பண்ணல, காதில் போகிறதே இல்லை. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நோ த ஃபுல் ட்ரூத். இன்றைக்கி ஒரு தம்பி வந்தார் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது தான், வந்த எல்லாருக்கும் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல. அட்லீஸ்ட் தே நீட் டு நோ வாய். அப்போ ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ரீசனே கூட தெரில. அப்போ பாருங்கள், இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டா கிறிஸ்தவன் ஆகிட்டேன், உண்மை இல்லை. ஒரு அமெரிக்காவுக்கு போயிருந்தோம், அதான் சொன்ன பாருங்க, போன வாரம் கூட ஒரு 1000 ஏக்கரும் இருக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை. ஒரு பையனை, சைனாக்கார பையனை எடுத்து அவர் வளர்க்குறார். அப்போ அவர் ஐயா கிட்ட வந்து, அவனுக்கு நாங்கள் போகும்போது நான் ஒரு 10-12 வயசு இருக்கும். அவர் பெருமையாக ஐயா கிட்ட சொல்கிறாரு, ஐ பேப்டைஸ்ட் ஹிம் இன் த ஸ்விம்மிங் பூல் அப்படின்னார். நான் ஸ்விம்மிங் பூலில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். ஐயா சொன்னார், ஞானஸ்தானம்லாம் கொடுக்கல, நீ குளிப்பாட்டி விட்டுக்கிற. அவர்கிட்ட ஐயா சொன்னார், நான் உட்காந்துனுக்கிறேன். ஐயா சொல்கிறாரு, ஞானஸ்தானம்லாம் கொடுக்கல, நீ என்ன பண்ணிக்கிற? அவனுக்கு அவன் யார், எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு தெரியுமா? அப்போ அதுவே தெரில. சின்ன குழந்தையில் இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தோம், பாவத்தை அறிக்கை செய்து, அதுதானே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க, அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்போ பாருங்கள், முழு சத்தியம் நிறைய இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. மனம் திரும்புதல் இருக்கணும், வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், தேவன் மேலே நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். அப்போது இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க.